முளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஊறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் என்று என் தாய்மொழி தமிழையும் என் தாய் தந்தை பொற்பாதங்களையும் தொட்டு வணங்கி உலகமெங்கும் ராஜ் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது நான் உங்கள் வேதாரண்யம் புனிதா பாலமுருகன். கீழே நாங்க பேர் போடுவோம், ஒன்றும் தப்பு கிடையாது. வேதாரண்யம் புனிதா பாலமுருகன் சொன்னேன்னா அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடந்த காலமாகவே இருக்கட்டும், கடந்த காலத்தில் பாத்தீங்க அப்படின்னா பொண்டாட்டி புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு பொருளை மையமாக வச்சு அதுதான் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கிறது ரொம்ப நாள் ஆகும். ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது. எங்களுடைய அட்ரஸை நாங்களே இந்த காலத்தில் தெரிவிக்கல அப்படின்னா எங்களுக்கு யாரை அடையாளம் காட்டுறதுன்னு தான் நாங்களே சொல்லிக்கிறது நடுவர் அவர்களே. இலக்கியத்திலும் இலக்கணத்திலும் நாங்கள் கொடுத்த பாடல்கள் அதிகம் அந்த காலத்தில். ஆனால் இந்த காலத்தில் ஒரு பாடல் கொடுக்க முடியுமா? ஏன் சார் கொடுக்கல? நாங்களும் சகா அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் குறுந்தொகையை கொண்டுகிட்டு வந்து இன்னைக்கு எளிமையாக மக்களுக்கு குறுந்தொகையை படிக்கலனாலும் அந்த பாடல் மூலம் கொண்டு வந்து சேர்க்க முடியும்னு சொன்னால் அதுதானே எங்களுடைய நிகழ்காலம். அழகாக சொன்னாங்க, யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பயனீரார் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு சொன்னாங்க. என்ன பொருள் தெரியுமா? நீயும் நானும் யாராக இருந்தால் என்ன, உனது பெற்றோரும் எனது பெற்றோரும் எவராக இருந்தால் என்ன, நீ பேசக்கூடிய மொழியும் நான் பேசக்கூடிய மொழியும் எந்த மொழியாக இருந்தால் என்ன, வானத்தில் இருந்து பெய்கின்ற மழை எப்படி செம்மண்ணில் கலந்து மணல் வேறு நீர் வேறு பிரிக்க முடியாதோ அதுபோல உள்ள காதல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு சொன்னா நடுவர் அவர்களே. எப்பேற்பட்ட மண்ணில் பேச வந்திருக்கோம் தெரியுமா? வரலாற்று சிறப்பு மிக்க நகரம், வரலாற்று சிறப்பு மிக்க நகரம், தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம், கலை மற்றும் கலாச்சாரம். முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு சொன்னா இந்த தஞ்சையில் தான் தமிழ் பல்கலைக்கழகம்னு ஒன்று இருக்குன்னு சொன்னா அப்பேற்பட்ட மண்ணில் பேசுறதுக்கு நான் பெருமைப்படுகிறேன் நடுவர் அவர்களே. மண்மனம் மாறாது கலாச்சாரம் பண்பாடு நிறைந்த கலைகளுக்கு சொந்தமான ஒரு ஊர் எதுன்னு கேட்டா அது தஞ்சாவூர். அந்த மண் வாசத்தை சொல்லிட்டு நான் அடுத்தது பேசலாம்னு நினைக்கிறேன். மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும், மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும், இந்த சின்ன பொண்ணு பாட்டுல தான் தெற்கு சீமையோட கதை இருக்கு, இந்த சின்ன பொண்ணு பாட்டுல தான் தெற்கு சீமையோட கதை இருக்கு. காட்டு வேலை கழனி வேலை செஞ்சு கலைஞ்சி போன நேரத்தில், காட்டு வேலை கழனி வேலை செஞ்சு
இதுதான் நடுவர்களே இந்த மண்ணுக்கு கிடைச்ச பெருமை அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல மட்டுமா கிடைக்குது, இந்த காலத்துல நிகழ்காலத்துல இல்லையான்னு கேட்கிறோம். மாட்டு வண்டி போனது அந்த காலம், அந்த கடந்த காலத்தை மறந்துடுங்க. வரக்கூடிய எதிர்காலத்துல ஏதாவது ஒரு கனவு இருக்கும், சின்னதா ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு. அந்த கனவு கூட அப்படியே இருக்கட்டும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த நிகழ்காலத்துல நம்மள்ட்ட இருக்கிற சைக்கிள்ல கட்டின பொண்டாட்டிய ஒரு ரவுண்ட்ஸ் வச்சு ஒரு சுத்தி வந்தா கணவன் மனைவி உறவு எப்படி சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா இந்த நிகழ்காலத்துல எங்களால தான் மட்டும் சொல்ல முடியும். ரெக்கை கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறிக்கிட்டே ஐயாவோட பைக்கில். ரெக்கை கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறிக்கிட்டே ஐயாவோட பைக்கில். தோளை தட்டி பிடிக்கையிலே இன்னும் கொஞ்சம் போவோம்மா, தோளை தட்டி பிடிக்கையிலே இன்னும் கொஞ்சம் போவோம். அடடா இப்படி இந்த நிகழ்காலத்துல கூட எங்களால சந்தோஷமா இருக்க முடியும் நடுவர்களே. இந்தியாவின் ஏரி மனிதர் அப்படின்னு நம்ம தஞ்சை மாவட்டம் பேராவூரணி வட்டத்துல ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னா யாருக்காவது தெரியுமா? இந்தியாவின் ஏரி மனிதர் அப்படின்னு நிமல் ராகவன் ஒரு நீர் போராளி, ஒரு இளைஞர் இருக்கிறாருன்னு சொன்னா நம்ம தஞ்சை மாவட்டத்துக்கே பெருமை அல்ல, உலகமெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தேசத்தின் பிற மாநிலங்களிலும் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கென்யாவின் கியாட் நகரிலும் அவரை இந்தியாவின் ஏரி மனிதர் அப்படின்னு சொல்லுதுன்னா இந்த காலத்துல நிகழ்காலத்துல வாழ்க்கை வசந்தமா இருக்குன்னு சொல்றாங்க நடுவர்களே. அந்த விவசாயத்தை மீட்டெடுக்கக்கூடிய 5500 ஏக்கர் நெல் கரும்பு விவசாயம் செய்ய முடியும்னு சொன்னா அந்த ஏரி பாசனத்தையே உருவாக்கின மனிதர் தான் இந்தியாவின் ஏரி மனிதர் நிமல் ராகவன் நடுவர்களே. வெத்தலை கொடி படர அகத்திய நட்டோம், அகத்திக்கீரையை தின்ன ஆடு வளர்த்தோம், ஆடு போட்ட புழுக்கையை அள்ளி காட்டுல போட்டோம், காட்டுல புழு புரட்ட கோழியை விட்டோம், கோழிகளையும் ஆடுகளையும் ஐயனாருக்கு நேர்ந்து விட்டோம், நேர்ந்து விட்ட செலதை வெட்டுவதற்காக உறவினர்களுக்கு சொல்லி வச்சோம், உறவினர்களை அழைச்சி அவனுக்கு அவளென அவளுக்கு அவனென பேசி முடிச்ச காலம் இந்த காலம் நடுவர்களே. உறவு முறைகள் கூட விட்டு போக கூடாதுன்னு வாழ்க்கை வசந்த காலமாக நிகழ்காலம் தான் நாங்க பேச வந்திருக்கோம். எப்படிப்பட்ட உறவு தெரியுமா? அத்தை பொண்ணு இனிமேல் பேசவே போறீங்களா? அத்தை பொண்ணு மாமா பொண்ணு கூட உறவு விட்டு போக கூடாதுன்னு வாழ்க்கையின் வசந்த காலமாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்காலத்துல இருக்குதுன்னு சொன்னா அத்தை மக ஒன்ன நினைச்சி அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன், அத்தனை மறந்து விட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே அடி அஞ்சுதமே உன்னை கொஞ்சனுமே நாம் மெல்ல சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லை, அத்தை மக ஒன்ன நினைச்சி அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன், அத்தனை மறந்து விட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே.
அந்த காலத்துல பேசினவங்களை பத்தி நான் சொல்றேன் நடுவர் அவர்களே. அவளை கல்யாணம் பண்ண முடியலையேன்னு சில பேர், இவளை கல்யாணம் பண்ணிட்டோம்லேன்னு சில பேர், எவளையுமே கல்யாணம் பண்ண முடியலேன்னு பல பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நான் ஒன்று சொல்கிறேன். நேற்று பார்த்துட்டு வந்த ரம்பையை விட்டுருங்க, நாளைக்கு ஊர்வசியோ மேனகாவோன்னு நினைக்காதீங்க. இப்போ கல்யாணம் பண்ணவ கண்ணகின்னு நினச்சி சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துங்க. வாழ்க்கையின் வசந்த காலம் இந்த நிகழ்காலத்தில் தான் இருக்குதுன்னு சொல்ல வர்ற நடுவர்களே. வாழ்க்கையில் வசந்த காலம் என்பது நிகழ்காலம் என்று நீங்க நல்லதொரு தீர்ப்பினை வழங்க வேண்டும் என்று சொல்லி நடுவர்களே, சோறு கண்ட இடம் அது அந்த காலம், வைஃபை கண்ட இடம் இது இந்த காலம், விருந்தினருக்கு நீர் மோர் தந்தது அந்த காலம், ஸ்மார்ட் போனுக்கு சார்ஜர் தந்து உதவுவது இந்த காலம், காதலியை காணாத பொழுது தவித்தது அந்த காலம், மொபைல் கையில் இல்லாவிட்டால் தவிப்பது இந்த காலம், வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொன்னது அந்த காலம், வாங்கின கடனை இஎம்ஐ கட்டிப்பாருடா அப்படின்னு சொல்றது இந்த காலம், வேலைக்கு காலையில போய் மாலை வந்தது அந்த காலம், இரவு பகல் பாராமல் உழைப்பது இந்த காலம். எனவே இந்த காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையை வசந்த காலமாக தான் கொண்டு செல்கிறார்கள். நிகழ்காலமே என நல்லதொரு தீர்ப்பினை நீங்க வழங்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் சொந்தங்களுக்கும் தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களையும் மாட்டு பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.